ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எதுக்கு நான் அந்த மாதிரி காட்டுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்தெல்லாம் மரத்தை எல்லாமே வெட்டிட்டு வீடு கட்ட போகிறாங்க. அங்கே பாருங்கள், வெட்டிகிட்ருக்காங்க. நெல்லிக்காய் மரம் ஆசாசியாக நானே எங்கள் பாப்பா தம்பிங்களாம் சேர்ந்து வச்ச மரம். எல்லாமே ஆசாசியாக வளர்ந்த மரத்தை எல்லாருமே வெட்டிட்டாங்க. இப்போ இந்த கொய்யா மரத்தையும் வெட்டிட்டாங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் கூட்டாஞ்சோறு சமைப்போம், விளாடுவோம், தூரிக்கட்டு விளாடுவோம், எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். கண்ணாமூச்சி விளாண்டாலும் இங்கே தான் பண்ணுவோம். இப்போ எல்லாம் இதாக போகுது. மிஸ் யூ டு ஆல். ஆசாசியாக வளர்ந்த நெல்லிக்காய் மரத்தில் தான் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட முடியலன்னு வெட்டியதுக்கப்புறமா நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்லான்னு நெல்லிக்காய் பறிச்சிட்ருக்கா. கொய்யாக்காய் மரத்தையும் இப்போ வெட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி, ஆலமர செடி இங்கே தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். பாருங்கள், சுற்றி முற்றி எல்லாமே செடி 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 தான் இருக்கும். என் வாய்ஸு அவ்வளோ கேட்காது, அவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, பாய். இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நான் இன்னும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இதே சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொய்யாக்காய் மரம்லாம் ஒடியுது. இங்கே தான் நாங்கள் கொய்யாக்காய் பறித்து சாப்பிடுவோம். கொய்யாக்காய் பறித்து அந்த கொய்யாக்காய் இடித்து உப்பு காரெலாம் போட்டு செம்மையாக சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஆனால் இந்த ஒரு சொல்லுவாங்களே, இருக்கிற வரைக்கும் இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். சரிங்க கைஸ், நீங்களும் இந்த மாதிரிலாம் விளாண்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க, பாய் கைஸ். மிஸ் யூ.